ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா crochet கிளாஸ் 9. இதுல வந்து crochetோட பேசிக் 4 டெக்னிக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங், ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் எப்படி ஃபவுண்டேஷனோ அதே மாதிரி தான் மேஜிக் ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மாதிரி விரல்ல சுத்திட்டு நம்ம இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இந்த ரவுண்ட்லேயே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ மோஸ்ட்லி ஃப்ளார்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மேஜிக் ரிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ஏன் மேஜிக் ரிங்னு சொல்றாங்கன்னா இந்த ரவுண்டை வந்து நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்க முடியும். ஸோ சின்னதாக வேணா இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணா ரவுண்ட் வந்து சின்னதாகவும் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி இந்த ரவுண்டு க்ரோஷெட் ப்ராஜெக்ட்கெல்லாம் நம்ம இந்த மேஜிக் ரிங் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மேஜிக் ரிங்கில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். இப்போ நான் வந்து டபுள் க்ரோஷெட் தான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச் போடுறோம்ல, நம்ம வந்து இப்போ நான் டபுள் க்ரோஷெட் போடுறதுனால டபுள் க்ரோஷெட்க்கு ஈக்குவலான ஹைட் வந்து 3 செயின்ஸ். ஸோ அந்த 3 செயின்ஸை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 11 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறேன். நம்ம ரவுண்டு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அதில் தான் வந்து இப்போ நான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ 3 செயின்ஸும் 11 டபுள் க்ரோஷெட்டும் இப்போ நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ரிங் பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. இதை ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரதுக்காக இந்த த்ரெட்டை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா நல்லா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஒர்க்கிங் இன் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. க்ரோஷெட்டில் இது ஒரு ஃபேமஸான ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம 2 டைப்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்க்கு நெடுலையும் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு ப்ராஜெக்டை முடிக்கும் போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் முடிப்போம். ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஒரு நாட் மாதிரி. ஒர்க்கிங் இன் ரவுண்டில் ஜாஸ்தியாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் 3 செயின்ஸ் போட்டோம்ல, அந்த 3rd செயினோட சென்டரில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டே வந்து ஒர்க்கிங் இன் ரவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஜாஸ்தியாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து நம்ம இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷேலாம் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம்ல, அப்போ எண்டிங்கில் வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி செயின் இருக்குல்ல, இந்த செயினில் இன்னொரு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்துட்டு யானை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு நாட் வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து செகண்ட் டைப். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டர்லேயே யூஸ் பண்ணுவோம். ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி எண்டிங்லேயும் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டனிங் ஆஃப். அப்படின்னா யானை வந்து ஹைட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும், நம்ம இந்த மாதிரி லென்த்தை த்ரெட் விட்டு விட்டு தான் எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிடக்கூடாது. இந்த யானை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். கிளாஸ் 1லயே உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மெட்டல் நீடில் வந்து பெரிய ஐ உள்ளது வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து யானை ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ராப்பராக வந்து யானை வந்து செக்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிற பேட்டர்ன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி வந்து நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அண்ட் நீடில் வந்து இந்த மாதிரி வெளியே தெரியக்கூடாது. ஸோ கொஞ்சம் விசிபிளாக நம்மளுக்கு தெரியாத மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதுக்குள்ளே யான் போனாலும் நம்மளுக்கு வெளியே வந்து தெரியாது. க்ரோஷெட் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இதை ஃபாஸ்டனிங் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் சிம்பிள் லாங்குவேஜில் வந்துட்டு ஹைடிங் யான்னு சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுட்டு ட்ரிம்மர் வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யான் வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோஷெட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த யானுமே இந்த மாதிரி கட் பண்ணியெல்லாம் விடக்கூடாது. ப்ராப்பராக இந்த மாதிரி நீடில் வச்சு செக்யூர் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா யானை வந்து ஹைட் பண்ணி நல்லா செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி யானை செக்யூர் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாயினிங் யான் ஆர் ஆடிங் அனதர் கலர் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ யான் வந்து தீர்ந்து போச்சுன்னா அதுக்கும் வந்து இந்த டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை வேறு கலர் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம இந்த டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் வேறு கலர் எடுத்துகிட்டு ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நான் பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சிங்கிள் க்ரோஷெட்க்கு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் க்ரோஷெட்க்கு நம்ம ஒரு செயின் தானே போடுவோம். ஸோ ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்து செயின்லேருந்து நான் சிங்கிள் க்ரோஷெட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 12 டபுள் க்ரோஷே வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் 12 செயின்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 12 சிங்கிள் க்ரோஷே வந்து வரும். ஸோ இப்படி நம்ம 12 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி கார்னர்ஸ் கிட்டலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு அப்படியே அதை வந்து திரும்பி கொடுக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 ரோஸ் போட்டிருக்கேன். ஒரு டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சுக்கு வந்து 2 சிங்கிள் க்ரோஷெட் வந்து நான் போடுறேன். ஸோ அகெயின் கார்னர் வந்துட்டு அகெயின் 2 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா 12 செயின்ஸ் தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 12 சிங்கிள் க்ரோஷெட் தான் கீழே வரணும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். கார்னர்ஸ் கிட்ட மட்டும் நம்ம 2 செயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த யானை எல்லாம் வந்து நான் ஹைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தா 4 டெக்னிக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான். ஸோ இப்போ க்ரோஷெட் சிம்பிள் சார்ட் பார்த்துக்கலாம். க்ரோஷெட் சிம்பிள் சார்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச்சுக்கும் வந்துட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள். இதுக்கும் வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. SLST இதுதான் இதோட ஷார்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங். மேஜிக் ரிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வெல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரவுண்டாக. இதுதான் வந்து மேஜிக் ரிங்கோட சிம்பிள். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரெக்கார்ட் நோட்டில் வந்துட்டு நோட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் 9 4 பேசிக் இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான க்ரோஷெட் சிம்பிள் சார்ட் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் நோட்ஸ் எடுத்தது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஜிக் ரிங்கை பற்றி பார்த்தோம். அதை பற்றி நான் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். அதை பற்றி நான் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த மேஜிக் ரவுண்டில் நம்ம ஒர்க் பண்ணோம்ல அதை பற்றி பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கலர் எப்படி ஆட் பண்ணணும் அதை பற்றினா பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ரைட் சைடில் வந்து மேஜிக் ரிங்கை தனியாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் வந்து தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு யானை ஹைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறது, அதுக்கப்புறம் ஆடிங் நியூ கலர் இதெல்லாமே சேர்த்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.